நல்லாட்சி மீது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான செயற்பாடுகள் இந்த ஆண்டிலாவது முன்னெடுக்கப்படல் வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன, பல பண்ணைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. இந்த தொழிற்சாலைகள் இயங்குவதன் மூலமாகவும் பண்ணைகள் இயங்குவதன் மூலமாகவும் அந்த இடத்தில் பொருளாதார மேம்பாட்டினை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் வேலை வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் அந்த தொழிற்சாலைகள் யுத்த காலத்திலும் இயங்கிக் கொண்டிருந்த தொழிற்சாலைகள் சில தற்போது முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொழிற்சாலைகள் முடக்கப்பட்டதனால் இளைஞர்கள், யுவதிகள் வேலை வாய்ப்புகளை பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் மூலமாக முடக்கப்பட்ட இந்த தொழிற்சாலைகள், பண்ணைகள் திறக்கப்பட வேண்டும், மீண்டும் அவை இயங்க வேண்டும். விவசாய பொருளாதாரத்திலும் கைத்தொழில் பொருளாதாரத்திலும் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மாற்றம், ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள்.